வணக்கம் ராஜேஸ்வரி. திருவாரூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நெல்லுக்கு அடுத்தபடியாக கோடை பயிரான பருத்தி, பயிறு, உளுந்து, எள்ளு உள்ளிட்டவை சாகுபடி செய்வது வழக்கம். குறிப்பாக இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் விவசாயிகள் எள் சாகுபடியில் ஈடுபட்டனர். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வடவாதிமங்கலம், குளமாணிக்கம், ஓகைப்பேரையூர், அதே போல் பாத்தீங்கன்னா கோட்டூர் அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் எள் சாகுபடியில் ஈடுபட்டனர். எள் சாகுபடியில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்றால் பாத்தீங்கன்னா குறைந்த அளவே தண்ணீர் போதுமானது. அதாவது எள் விளைவதற்குள் ஒரு முறை அல்லது இருமுறை தண்ணீர் வைத்தால் போதும். இதில் அதிக லாபம் பெறக்கூடிய பணப்பயிராக கருதப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு பல்வேறு பகுதிகளில் எள் விளைச்சலானது சிறப்பாக அமைந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக எள் செடிகள் வயல்களில் தண்ணீர் நிற்பதால் தற்போது செடிகள் அழுக துவங்கியுள்ளன. அது மட்டுமில்லாமல் பள்ளமான பகுதிகளில் தண்ணீரை வடிய வைக்க முடியாமல் விவசாயிகளும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் எள் செடியில் உள்ள காய்கள் தற்போது அழுக துவங்கியுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக எள்ளுக்கு இன்சூரன்ஸ் உண்டு என்பதால் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய இன்சூரன்ஸை வழங்க வேண்டும். அதே போல் பாதிக்கப்பட்ட எள் பயிர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என விவசாயிகளின் தரப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தில் எள் சாகுபடியில் அதிக அளவில் ஈடுபட்டனர். தற்போது இந்த மழையின் காரணமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளது. விவசாயிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்விந்த்.